எல்ஜியிலேருந்து W10, W30 மற்றும் W30 Pro ஆகிய 3 டிஃப்ரெண்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதில் வந்து எல்ஜி W10ல் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எல்ஜியோட இந்த W10 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பேசும்போது முதல்ல இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் 6.19 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 720p ரெசல்யூஷன், அதாவது HD+ ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD கொடுக்கல. 18:9:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. நாட்ச் வந்து நமக்கு வந்து ரெகுலரான நாட்ச், அதாவது பெரிய நாட்சாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட ப்ராசரை பொறுத்தவரையும் இதில் வந்து MediaTek Helio P22 ஆக்டோகோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 2 GHz ப்ராசர், 12 nm ப்ராசஸில் தயாரிக்கிறாங்க. 600 MHz வரையும் கிளாக் ஸ்பீட் இருக்குது. கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு IMG PowerVR GA320 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, டே டு டே கேஷுவலான ஆப்ஸ் எல்லாமே ஈஸியாக ரன் ஆயிரும். நார்மலான ஆப்ஸும் ரன் ஆயிரும். பப்ஜி மாதிரியான ஹெவியான கேம்ஸ் வந்து லோ செட்டிங்ஸில் ஈஸியாக வச்சு விளாடலாம். ஃப்ரேம் ட்ராப்ஸ் எதுவுமே இருக்காது. ஆனால் ஹை செட்டிங்ஸில் வச்சு விளாடணும்னு வச்சிங்கன்னா கஷ்டம். மற்றபடி Hotspot 9 மாதிரியான கேம்ஸ் வந்து இந்த ஃபோனில் வந்து அந்தளவுக்கு இயங்காது. ஒருவேளை இந்த ஃபோன் வந்து கேமிங்கில் எப்படி செயல்படுதுன்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, ஏற்கனவே இன்ஃபினிக்ஸ்லேருந்து S4 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனோட கேமிங் ரிவ்யூ வந்து பண்ணியிருக்கும். ஸோ அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. RAM அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் ஒரே ஒரு கான்ஃபிகரேஷனில் வருது. 3GB RAM வித் 30GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வருது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. அப் டு 256GB வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு டெடிகேட்டட் சிம் கார்டாக வர்ற காரணத்தில் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் அ டைமில் யூஸ் பண்ண முடியும். அடுத்தபடியாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உள்ள கேமரா கோரோம் ரியர் ஃபேஸிங்கில் நமக்கு வந்து டியூவல் கேமரா கொடுத்துருக்காங்க. மொதல் கேமரா 13 MP கேமரா. இதில் LED ஃப்ளாஷ் சப்போர்ட் இருக்குது. ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்குது. ரெண்டாவது கேமரா ஒரு 5 MP டெப்த் சென்சராக கொடுத்துருக்காங்க. ஸோ போர்ட்ரேட் மோட், பொக்கே மோட் மாதிரியான ஷார்ட்ஸ்லாம் உங்களால் எடுக்க முடியும். அதுமாதிரி செல்ஃபி கேமரா பொறுத்தவரையும் இந்த ஃபோன் வந்து சிங்கிள் கேமராவோட வருது. 8 MP ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவோட வருது. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் நமக்கு ஃப்ளாஷோட சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் AI ஃபேஸ் அன்லாக் இருக்கிற காரணத்தினால ஃபேஸை வச்சு நீங்கள் அன்லாக் பண்ணிக்கிட முடியும். அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள பேட்டரி வச்சு பார்க்கும்போது இதில் 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜுக்கான சப்போர்ட் சொல்லலை. அதனால் கண்டிப்பாக 2 மணி நேரத்துக்கு மேலே சார்ஜ் ஆகும். இது சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு மைக்ரோ USB கேபிள் கொடுத்துருக்காங்க. மற்றபடி 4G VoLTE சப்போர்ட் இருக்குது. டுவல் பேண்ட் வைஃபை மாதிரியான சப்போர்ட் இருக்குது. ப்ளூடூத் வெர்ஷனை பொறுத்தவரை 4.2 இருக்குது. மற்றபடி நமக்கு வந்து 3.5 ஹெட்ஃபோன் ஜாக்கோட சப்போர்ட்டாக இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஃபோனோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. இதோட OSஐ பொறுத்தவரையும் Android 9.0 பையில் வந்து இயங்குது. கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பொறுத்தவரையும் W10ஓட விலை வந்து இந்திய மதிப்பில் 8,999 அப்படின்னு சொல்லி விலை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. வர்ற ஜூலை 3ஆம் தேதியிலேருந்து Amazon.in வழி இந்த ஃபோனோட சேல் வந்து ஆரம்பிக்குது. இது டுலிப் பர்பிள், ஸ்மோக்கி கிரே அப்படிங்கிற 2 டிஃப்ரெண்ட்டான கலரில் வருது. ஸோ இந்த ஃபோனோட லிங்க்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒருவேளை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மேலும் பல வீடியோக்கு இருக்குது. அருண் டெக் இன்கமுக்காக மற்ற வீடியோவில் உங்கள் சந்திக்க வரேன். நன்றி, வணக்கம்.